கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் பிரசன்ஸ் கம்மிங் செப்டம்பர் 12th வந்து பாம் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூவா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பட்டாளமே இருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோ அர்ஜுன் தாஸ் அவர்கள் இருக்காங்க, ஸ்வாத்மிகா ராஜசேகர் ஹீரோயின் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து காளி வெங்கட் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நாசர் சார் ஒரு பக்கம் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிங்கம்புலி சார் ஒரு பக்கம் இருக்காங்க, அதுக்கப்புறம் டிஎஸ்கே அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, பூவையார் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க நடிகர் பட்டாளமே வந்து உள்ள இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான படமா வந்து இந்த பாம் படம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ப்ரொமோஷனல் ஒர்க்ஸா இந்த கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் வந்து சிறப்பான அட்டெம்ப்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ பார்க்குற இடம்லாம் வந்து இந்த பாம் படத்தை பத்தி தாங்க. மாலுக்கு போனால் பாம் படத்தை பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த டாடா ஏசி இருக்கு இல்லையா, ஸோ அதில் பேனர்ஸை வச்சு ஊர் ஃபுல்லாக சுற்ற வைக்கிறாங்க. திருச்சி இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்து இந்த டிராஃபிக் எல்இடி இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்து பாம் படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து செவுத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் வாலில் அனைத்துலேயும் வந்து இந்த பாம் படத்தோட போஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் தியேட்டர் சைடு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேனரை வந்து குவிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் வந்து இந்த பாம் படத்துக்கு ப்ரொமோஷனில் ஒரு அசத்திக்கிட்டு இருக்காங்க. பாம் அப்படின்னு ஒரு படத்தோட போஸ்டரை ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க. அதில் அர்ஜுன் தாஸ் இருக்கணும், எல்லாம் ஆக்ஷன் படமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. இந்த படத்தில் வந்து அன்பு தான் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி படத்தோட இதுவாக ஹூக் லைனாக வந்து டைரக்டர் விஷால் வெங்கட் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது இவரோட நடிப்பு பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பிச்சு ஒதிரி இருக்காரு ஒரு பக்கம் அர்ஜுன் தாஸ் அவர்கள். காளி வெங்கட் அவர்கள் வந்து சரியான போட்டினே சொல்ல அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமாக இந்த பாம் மூவி வந்து அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து படங்கள்லாம் வந்து தேட்டருக்கு வரும்போது ஒரு பாம் பிளாஸ்டாக வந்து மக்களிடையே வந்து பேசும் பொருளாக வந்து பரவும். ஆனால் இந்த படம் வரும்போதே ஒரு பாம் அப்படின்ற ஒரு டைட்டிலோட பாமிங்காக வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கம்மிங் செப்டம்பர் 12th வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டை வந்து ஏற்படுத்த போகுது. ஸோ அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த படத்தோட சாங்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே கண்டிப்பாக புரிய வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் செப்டம்பர் 12th போயிட்டு இந்த பாம் படத்தை போய் பார்த்துருங்க. நானும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன்.